சாய்பாபாவே நேரில் வந்து உதவிய உண்மை சம்பவம் இது. வெளியே செல்லும் பொழுது நல்லபடியே சென்று வர வேண்டும் என்று இறைவனை வணங்கி செல்வதே வழக்கம். முக்கியமாக சாய்பாபாவை வணங்கிவிட்டுத்தான் செல்வேன். நீண்ட நாட்களாகவே எனக்கு முழங்காலில் வலி உள்ளது. இருப்பினும் தவிர்க்க முடியாத நிலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களது இல்ல விசேஷங்களுக்கு சென்று வருவேன். இப்படித்தான் புதுக்கோட்டையில் நடைபெறும் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு வாடகை காரில் நான், என் கணவர், தம்பி மற்றும் அவரின் மனைவி ஆகிய 4வரும் சென்றோம். பாதி வழியை கடந்து சென்ற வேளையில் திடீரென கார் பழுதாகி நின்றுவிட்டது. பேனட்டை திறந்து பரிசோதித்து பார்த்த டிரைவர், வண்டியில் என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, மெக்கானிக் வந்துதான் சரி செய்ய வேண்டும் என்றார். கார் நின்றிருந்த அந்த பகுதியில் கடையோ வீடோ எதுவும் தென்படவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தோம்.